ஒரு கேப் டிரைவருக்கு நடந்த உண்மை சம்பவம் பற்றி தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ரமேஷ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கேப் டிரைவர் சேலம் டு கோயம்புத்தூர் ரூட்ல நைட் நேரத்துல பயணிகளை இறக்கிட்டு காலியாக திரும்பி வந்துட்டு இருந்திருக்காரு. நைட்டு 2 மணிக்கு மேல ஆயிடுச்சு. ரொம்ப தூக்கம் வந்ததால இப்படி ஓட்டினா ஆபத்தா போயிடும்னு நினைச்சு ஒரு ஹைவே ஓரத்துல காரை நிறுத்திட்டு சீட்டை பின்னாடி தள்ளி தூங்க ஆரம்பிச்சிருக்காரு. கொஞ்ச நேரத்துல யாரோ அவரோட தோள்பட்டைய பிடிச்சு இழுக்கிற மாதிரி உணர்வு வந்திருக்குது. உடனே தூக்கத்துல இருந்து திடுக்கிட்டு எழுந்து பார்த்திருக்கிறாராம். கார் டோர் எல்லாமே லாக். கண்ணாடி வழியா வெளிய பார்த்தாலும் அந்த இடத்துல யாருமே இல்ல. தூக்கத்துல ஏதோ மாயையா இருக்கும்னு நினைச்சு மறுபடியும் தூங்காம நேரா வீட்டுக்கு கிளம்பிட்டாரு. மறுநாள் காலை எழுந்து குளிக்க முன்னாடி கண்ணாடியில பார்த்தப்போ அவரோட தோள்பட்டையில விரலால அமுக்கின மாதிரி யாரோ புடிச்ச மாதிரி இருந்திருக்கு. அந்த நாள்ல இருந்து ரமேஷ் இரவு நேரத்துல எவ்வளோ தூக்கம் வந்தாலும் ஹைவே ஓரத்துல தனியா காரை நிறுத்தி தூங்கவே மாட்டாராம். இன்னைக்கும் அவர் சொல்ற ஒரே விஷயம், அன்னைக்கு நான் கண்டது கனவா இல்ல உண்மையா, அது எனக்கே இன்னும் புரியலன்னு.